சென்னையிலிருந்து விமானம் மூலம் தாவேக தலைவர் விஜய் திருச்சி புறப்பட்டார். இன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். ஏற்கனவே திங்கட்கிழமை பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பிரச்சாரத்திலும் ஈடுபட இருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் இன்று மதியம் வேட்புமனு தாக்கல் செய்ய தற்பொழுது சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் இருக்கிறார். பல்வேறு நிபந்தனைகளுடன் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் திருச்சிக்கு புறப்பட்டிருக்கிறார். திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். அதன் பிறகு பிரச்சாரத்திலும் ஈடுபட இருக்கிறார். காவல்துறை தரப்பில் ஒரு இடம்தான் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சலமி. தாவேக தலைவர் 2000 சட்டமன்ற தேர்தலில் 230 வேட்பாளரை களமிறக்கியதும் இல்லாமல் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 2 இடங்களில் மிக முக்கிய போட்டியிடுகிறார். அதில் பெரம்பூர், மற்றொன்று திருச்சி கிழக்கு. குறிப்பாக பெரம்பூரில் கடந்த முன்பாக அவர் வேட்புமனு தாக்கல் செய்து அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டது பார்க்க முடிந்தது. அந்த பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக கொளத்தூர் சைடு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. அது அந்த பிரச்சாரம் என்பது கிட்டத்தட்ட கரூரை ஞாபகப்படுத்தும் வகையில் இருந்ததாக கூட தாவேக நிர்வாகிகள் கூட தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். அதுக்கடுத்து மிக முக்கியமாக திருச்சி கிழக்கில், அதாவது இன்று வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூட தகவல் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தாவேக விஜய் அவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சரியாக 12 மணி முதல் 4 மணி வரை குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தேர்தல் ஆணையம் அனுமதி பெறப்பட்டிருக்கிறதாகவும், ஆனால் ஒரு இடம் மட்டும் அனுமதித்திருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. மேலும் இந்த பிரச்சாரத்திற்கு வரக்கூடியவர்கள், அதாவது நிகழ்ச்சிக்கு தேவையான குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனவும் ஏற்கனவே காவல்துறை சார்பாக கூட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கான அவர்களுக்கு அனைத்து அடிப்படை தேவைகளும் செய்து தர வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், கூட்டங்கள் அதிகம் கூட்ட வேண்டாம் என கூட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பிரச்சார நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வரும் கழக தலைவர்கள் மற்றும் அவர்களின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களிலும் அறவே பின்தொடரக்கூடாது எனவும், அத்துடன் இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சியில் நேரலை கண்டு அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்புடன் தருமாறு என ஒரு அறிக்கையை கூட தாவேக சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக நேற்று கூட அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதுவது கூட பார்க்க முடியும். அதில் கூட சில பிழை இருந்ததால் அது சர்ச்சையானது கூட பார்க்க முடியும். அந்த அடிப்பில் தொடர்ந்து தமிழக காவல்துறையை முழுமையாக நம்பவில்லை. நாங்கள் மத்திய அரசிடம் தொடர்ந்து எங்களை கோரிக்கை வைத்ததாக கூட தாவேக நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் தற்சமயம் திருச்சிக்கு தாவேக விஜய் அவர்கள் கிளம்பியிருக்கிறார். குறிப்பாக அந்த இடம் உரிய பாதுகாப்பு வழங்கப்படுமா, எந்த ஒரு சர்ச்சைகளும் இல்லாத வண்ணம் அங்கு பிரச்சார விஜய் மேற்கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. சலோமி.